காலையிலே சிக்கன்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவரே கிளம்பிட்டாரு. சரி நான் மலைக்கு முன்னாடி ஆர்டர்லாம் மேய்ச்சிட்டு வந்துடுறேன், நீ சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போன கையோடே திருப்பி வந்துட்டாரு. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக தான் தூரிட்டு இருந்துச்சு, அப்படியே பனியாட்டம். அதுக்கப்புறம் போனோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேகமாக பெய்யும். போன கையோடே திருப்பி வந்துட்டாங்க. உடனே அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு ஹரிணி வந்து போயிட்டா. சரி ஆட்டெல்லாம் எப்படி தனியாக பிடிச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு அப்புறம் ஹரிணி அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து ஆட்டெல்லாம் கொட்டாயில் கட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு சிக்கன், தண்ணி குழம்பு, சாதம், ரசம் தான் வந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஐயா எப்படி படுத்திருக்காரு பாருங்க, அந்த பெட்டை விட்டு இறங்குறதே இல்லை. வீட்டுக்குள்ள வந்து அந்த சைடில் வந்து முன்னாடி இடம் இருக்கு, அங்கே வந்து படுறானாலும் கேட்கறதே இல்லை. அந்த வைக்க புல்லே தான் வந்து படுத்திருக்கிறது. இந்த 3 நாளாக எங்கேயும் அவன் தோஸ்துங்களெல்லாம் பார்க்க போகவே இல்லை. சாப்பிட்றது மேலே போய் படுத்துக்கிறது இப்படி தான் இருக்கான். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கா, அதனால எங்கேயுமே வந்து போகிறதில்ல. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களி தான் வந்து செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து கறி குழம்பு நிறையா இருந்துச்சு. சரி வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா இருக்காங்களா, அவங்க களி செய்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் நானே வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களா, அதனால வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே அடுப்பு பற்ற வச்சு நல்லா மழை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பராக நல்லா அந்த விறக்கடுப்புக்கு அதுக்கும் நல்லா குளிருக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. பாருங்கள் சாப்பாடு ரெடியானோன்னு ஐயா வந்து கீழே இறங்கிட்டாரு. சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே போய் வந்து படுத்துக்குவான். எங்கள் சீரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுக்குவான். நாங்கள் கூழே கொடுத்தாலும் கூழ் குடிச்சுக்குவான், பழைய சோறு சாப்பிட்டாலும் பழைய சோறு சாப்பிட்டுக்குவான், சப்பாத்தினாலும் சப்பாத்தி சாப்பிடுவான். இதுதான் பிடிக்காதுலாம் இல்லை, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவனுக்கும். கறி குழம்புனா ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிட்றா பாருங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சூப்பராக இந்த சண்டே வந்து என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் குடும்பமாக வந்து உட்காந்து நல்லா கறி குழம்பு வந்து நைட்டு வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.